hate就都没个时候比个தமிழச்சே ஏன் தமிழச்சே ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். ஆக்சுவலி என்னோட பேர் அபிநயா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ நான் பிகாம் முடிச்சிருக்கேன். அப்புறம் கரண்ட்லி இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸாக யூபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 3 இயர்ஸாக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதாமல் கம்மிங் மேல நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்ட்டு 3 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் எனக்கு வந்து சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு 2 தங்கச்சி, ஒரு பாட்டி. அவங்கள படிக்க வச்சு வளர்த்து இப்போ காலேஜ் முடிச்சு அவங்க ஒரு நல்ல ஜாப் போகிற வரைக்கும் அவங்க கூடயே இருந்து நான் பார்த்துக்கிட்டேன். அண்ட் மாடலிங் வந்து என்னோட பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ தி பிலீவ் ஐ ஹேவ் இன் மை செல்ஃப் ஹாஸ் பீன் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ. தமிழ்ல ஒரு திருக்குறள் சொல்றீங்க? இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் ஞானம் நன்னயம் செய்துவிடும். அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஒருத்தவங்க நமக்கு உதவி பண்ணாங்கன்னா திரும்பவும் பதிலுக்கு நம்ம உதவி பண்ணணும். வெரி நைஸ். தேங்க்யூ மேம். ஸோ my next question to you is, okay, உங்களுக்கு தமிழ் படம், அந்த படத்துல எது பிடிக்கும்? எந்த தமிழ் படம் மோஸ்ட் ஃபேவரட் படம்? தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின் மேம். தெரி படத்தில் விஜய் சார் வந்து ஒருத்தவங்களை ரேப் பண்ணி கொன்னதுக்காக பிரிட்ஜுக்கு கீழே கட்டி தொங்க விடுவார். ஸோ அவங்களோட ஆணுறுப்பை கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த சீன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மேம். அது மாதிரி ரியல் லைஃப்லையும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, வெரி நைஸ். Hi Abhinaya. Hi sir. Hi, so I hope you're doing well today. And also, I really appreciate all the candidates having a proper tea pose and the value, how to stand in front of the groomer. So that's the best wishes. So Abhinaya, I heard you're a UPSC student. Yes sir. Right, perfect. So can we just talk about the cultural value which is actually emerged with fashion modeling? So how much fashion modeling is important? Getting into the UPSC student, you might have read the cultural value, and do you think which is interlinked with the modeling into the self-grooming? Yeah, thank you for the question sir. ஆக்சுவலி இப்போது யூபிஎஸ்சி படித்தா மாடலிங் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஒரு யூபிஎஸ்சி படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆன ஒரு லேடி மாடலிங்கில் நம்ம மிஸ் இந்தியாவும் ஆகியிருக்காங்க. ஸோ நான் யூபிஎஸ்சி படிக்கும் போது உனக்கு எதுக்கு மாடலிங் படிக்கிறியா, அதை மட்டும் பாரு, நீயே மாடலிங் பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் மிஸ்யூஸும் பேசியிருக்காங்க, பேட் வேர்ட்ஸ்லையும் பேசியிருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே பாதர் பண்ணிக்கிட்டதில்லை. ஸ்டடீஸ் நமக்கு இருந்தாலும் இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்ன்றதுனால என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் இது பண்ணுறேன். பர்ஃபெக்ட். அப்படின்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். பட் என்னுடைய கொஷின் என்ன அப்படின்னா, இதில் கல்ச்சுரல் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கு? இதில் வந்து கல்ச்சர் இன்டல்ஜ் ஆயிருக்கா? ஏன்னா பிகாஸ் சின்ஸ் டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் மிஸ் தமிழச்சி. ஸோ தமிழில் இருக்க தமிழ் பெண்கள் எல்லாமே நல்ல ஒரு டைட்டிலோட தே ஹேவ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதுதான் இதோடைய மோட்டோ இல்லையா? ஸோ இதில் கல்ச்சுரல் வேல்யூ இருக்கா? ஹேவ் யூ ரெட்? Can you repeat the question cultural, இப்போ நீங்க cultural values எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? And people won't be appreciating getting into the modeling sometimes, being a conservative a Tamil family, right? We are giving a title of Miss Tamizhachi. So இதுல cultural value இருக்கா இல்லையா? Yeah, of course sir, இருக்கு. Right. Because it's a Miss Tamizhachi. நம்ம தமிழ்நாடுல மிஸ் தமிழச்சி நடக்குது. ஸோ இதில் விமன் வந்து வின் பண்ணி டைட்டில் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கே அது பெருமை சேர்க்கும். இதில் கல்ச்சர் இருக்குது சார். ஸோ ஹவு குட் யூ செட் an example tomorrow if you own the title of Miss Tamizhachi? Sorry sir? How do you set an example to the society if you own the title of this? Yeah.
தேங்க்யூ சார். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஷோ ஜாயின் பண்ணி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வின் பண்ணுறோம். பட் வந்து சொசைட்டியில் எல்லாருமே வந்து ரொம்ப பெண்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு டேலண்ட் ரவுண்டில் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஸோ ஆக்சுவலி எனக்கு டேலண்ட் ரவுண்ட் இருக்கிறது தெரியாது, பட் சடனாக என்னோட மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் இங்கே பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா அக்ஷரா. சாரி அபிநயா, ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் டு யூ ஹேவ் மியூசிக் டு? நோ மியூசிக், நோ நத்திங் சார். நானே வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி பண்ணி காமிக்கிறேன். Perfect then, okay. You can. ஸோ இங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்குமே இது ரிலேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். எவங்கிட்டயோ போய் படுத்துட்டு வந்து டைட்டில் வின்னர் வாங்கிட்டு வந்திருக்கேன். போன வாட்டி மிஸ் தமிழ்நாடுல ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்ப ஏதோ பேசினாங்க. இது மட்டும் எப்படி இருக்கும்? அதுவாதான் இருக்கும். போ என்ன சொல்றீங்கப்பா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு டைட்டில் வாங்கிருக்கேன். டைம் தப்பு பண்ணுப்பா. யாரோ ஒருத்தங்க தப்பு பண்றாங்க. நானும் தப்பு பண்ணி பேசுறேன். நான் தப்பு பண்ணலப்பா. நான் கஷ்டப்பட்டு இதுக்கு ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எனக்கு டைட்டில் கிடைச்சதுப்பா. அப்படி பேசாதீங்க ப்ளீஸ்ப்பா. அரேன் கோரியம்மா மேல கீழே காட்டிட்டு நீ நடந்துட்டு வருவ. ஊர்ல எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்க. உன்னால எவன் மூஞ்சில என்னால முடிக்க கூட முடியல. சீ போ, வெக்கமா இல்ல? என் குடும்பத்துக்கே வந்து நீ ஒரு பாவ கேடு. போடி வெளியே. அப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டைட்டில் வாங்க ஒரு பிரோஜனம் இல்லையா? இதுல யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். இதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய வாய்ப்பா இருக்கா? எனக்கு நீங்க மட்டும் தான். நான் உங்க பொண்ணு பார்க்கிறேன். நம்ம வெளியேதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொசைட்டியில் யாராச்சும் அதாவது பண்ணி தானே உனக்கு அந்த டைட்டில் கொடுத்துருப்பாங்க, சும்மாலாம் உனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க. ஸோ அது கிடைச்ச ஒரு ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுறதா இல்லை இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு நினச்சி கஷ்டப்படுறதான்னு தெரியாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி யாராவது நிறைய பேர் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து நம்மளால ஸ்டேஜ் போகக்கூடாது, மாடலிங்னா தப்பாக பேசுகிறாங்க, நம்ம இப்படி குட்டி குட்டியாக ட்ரெஸ் போடுறதுனால தப்பாக பேசுகிறாங்கன்னு ஃபீல் பண்ணாமல் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் எப்போவுமே போங்க. தேங்க்யூ. I again want everybody to give a big round of applause. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஏதோ ஒரு ஹியூமிலேஷன் வந்திருக்கு அப்படின்னா விக்டமாக ஃபீல் பண்ணாமல் I wanted to raise my voice, right? So also I wanted to set an example to the people to encourage them to come up and raise their voice அப்படின்றது தான் உங்களுடைய மோட்டோ, ரைட்? ஏன்னா அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் an empathy thinking. ஸோ நான் மட்டுமே வந்து ஷேப் ஆகிட்டு போகாமல் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது அகெயின் த ரெஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் அப்போ அவங்களும் ஃபேஸ் பண்ணாங்கன்னா தே வில் கம் அப் அண்ட் தே வில் ரைஸ் த வாய்ஸ் அப்படின்னு. அண்ட் சம்வேர் இட் ஆக்சுவலி டஸ் ரிலேட் டு தி கல்ச்சரல் ஆல்சோ. ஸோ அதனால தான் நான் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். கல்ச்சர் அகெயின் ஃபேஷன் மாடலிங் வந்து என்ன ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. டுடே இஃப் யூ குட் see me, I'm a fashion model, fashion designer. I own a national award under cultural preservation through this fashion modeling only. Right, so there is a scope and people aren't appreciating the fact, right? And they think fashion modeling, you go and get the titles and come back to the home and you keep it aside. It's not that actually. You're shaping up yourself, you're grooming well, you're setting something to the society, and I really appreciate it. I hope I think I have spoke a lot, and I wish you all the very best. Abhinaya, handing over mic to the co-jury. தமிழச்சே ஏன் தமிழச்சே